உங்க செல்போன் நம்பர்ல தொழில் ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய இடத்துல இந்த எண் 49ன்னு வந்தா என்ன பலன்னு இன்னைக்கு பார்க்கலாம். உங்க செல்போன் நம்பர்ல 5ஆவதா 6ஆவதா வரக்கூடிய 2 நம்பர் தான் தொழில் ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய நம்பரு. அந்த இடத்துல வந்து 49ன்னு வந்ததுன்னா என்ன பலன் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இந்த நம்பரு ராகு பிளஸ் செவ்வாய் சேர்க்கை கொண்ட நம்பரா இருக்கு. அப்ப ராகு வந்து பாத்தீங்கன்னா அதீத ஆசை கொண்ட கிரகமாகவும் இருக்கிறாரு. அப்ப செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா வீரம், அதீத கோபம், ரத்தம், இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவர் அதிபதியா இருக்கிறாரு. அப்ப இந்த இடத்துல இந்த 49 எப்படி வேலை செய்யும் அப்படின்னா, ராகு வந்து பாத்தீங்கன்னா கடுமையான சொல், செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா ரத்தம். அப்ப யாரோ ஒருத்தங்க நமக்கு நேருக்கு நேரா பேச மாட்டாங்க, சுத்தி வளைச்சு எங்கேயாவது பேசுவாங்க. அந்த சொல் நம்ம காதல கேட்டு நம்ம கடுமையா கோவப்படுற மாதிரி சுச்சுவேஷனை ஏற்படுத்திடும். ஹை பிளட் பிரஷர்லயே இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம வேலை செய்யக்கூடிய இடத்துல இந்த ஜாட பேசுறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரியான பேச்சுகள் வந்து அதிகமா நம்ம கேட்கற மாதிரி இருக்கும். அவங்க கூட நேரடியா நம்ம சண்டைக்கும் போக முடியாது. அதை நினைச்சு நம்ம பொங்கி நம்மளுடைய பிளட் பிரஷர் வந்து ரொம்ப ஹையா இருக்கிற மாதிரி இருக்கும். இல்ல அப்படின்னா இந்த 49 பயன்படுத்துறவங்களுக்கு இருதய குறைபாடு இருக்கும், ஹார்ட் பேஷண்டா இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வலது கண் பார்வை வந்து குறைபாடு கொஞ்சம் கம்மியா இருக்கும். இவங்க சொந்த தொழில் பண்றாங்க அப்படின்னா பொருள் விரயம் வந்து அதிகமா ஏற்படும். தொழில் ஸ்தானத்துல இந்த 49ன்ற எண்ணெய் தொழில் ஸ்தானம்னு கிடையாது. இந்த 49ன்ற எண்ணெய் வந்து நீங்க எந்த இடத்துலயுமே பயன்படுத்தக்கூடாது அப்படின்றத நான் இங்க பதிவு பண்றேன். அதாவது உங்க தொழில் ஸ்தானத்துல இந்த 49 என்ற எண் வந்தாலும் சரி, உங்க மொபைல் நம்பரை மொத்தமா கூட்டி அந்த எண் 49ன்னு வந்தாலும் சரி, நீங்க வந்து இந்த எண்ணை வந்து கண்டிப்பா பயன்படுத்தாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நாளைக்கு வேற ஒரு நம்பரை பத்தி பார்க்கலாம்.